இழந்த செல்வத்தை பெற உதவும் தீபம். இந்த உலகத்தில் செல்வம் என்பது மிகவும் முக்கியமானது. நாம் ஒவ்வொருவரும் நீண்ட நாட்களாக சேர்த்து வைத்திருந்த பணத்தையோ செல்வத்தையோ பொருளையோ பிறரிடம் கொடுத்திருப்போம். அதை திரும்ப பெற வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது திரும்ப பெற முடியாமல் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக, ஒருவருக்கு பணம் கொடுத்திருப்போம், அவர்கள் அதை தராமல் இருப்பது. நகைகளை அவசரத்திற்காக அடமானம் வைத்திருப்போம், ஆனால் அதை திருப்பினாலும் திரும்பவும் அடமானத்திற்கே சென்றுவிடும். இப்படி பலவிதமான காரியங்களில் தங்களுக்கு பணம், பொருட்கள், சொத்துக்களை இழந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாட்டை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தீபம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். தீபம் ஏற்றுவது வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அமைதியையும் கொண்டு வருகிறது. இது இறைசக்தியை நம்முடன் இணைக்கும் ஒரு வழியாகும். யார் ஒருவருடைய வீட்டில் தினமும் தீபம் எரிகிறதோ அவர்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்றும் எதிர்மறை ஆற்றல்கள் அந்த வீட்டை விட்டு விலகி செல்லும் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீபத்திலேயே சில சூட்சமமான தீபங்களும் இருக்கின்றன. அந்த தீபங்களை நாம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்திற்குரிய பலனால் நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். அந்த வகையில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த செல்வம் நம்மிடமிருந்து சென்று விட்டது, திரும்பவும் நம்மை வந்து சேர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தீபத்தை நாம் ஏற்றலாம். இந்த தீபத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலம் யமகண்ட நேரத்தை தவிர்த்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். கண்டிப்பாக அன்று அசைவத்தை தவிர்த்து இருக்க வேண்டும். பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. இந்த தீபத்தை வீட்டு பூஜை அறையில்தான் ஏற்ற வேண்டும். ஆண்கள் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு சிறிய பூசணிக்காயாக ஒரு பூசணிக்காயை வாங்கிக் கொள்ளுங்கள். அதை இரண்டாக நறுக்கி அதற்கு நடுவில் இருக்கக்கூடிய விதை பகுதிகளை மட்டும் நீக்கிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டிலும் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். பிறகு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு திசை பார்த்தவாறோ அல்லது வடக்கு திசை பார்த்தவாறோ இருக்க வேண்டும். பிறகு இந்த தீபத்தில் 3 பொடிகளை நாம் சேர்க்க வேண்டும். இந்த பொடிகளை முன்பே நாம் தயார் செய்து சம அளவு கலந்தும் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பொடிகள்தான் வலம்புரிக்காய் பொடி, ஜாதிக்காய் பொடி, அருகம்புல் பொடி. வலம்புரிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி வந்து நன்றாக காய வைத்து பொடி செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாதிக்காய் பொடியும் அருகம்புல் பொடியும் பொடியாகவே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இவை அனைத்தையும் சரிசமமான அளவு கலந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவிற்கு எடுத்து எரிகின்ற அந்த பூசணிக்காய் தீபத்தில் போட வேண்டும். இந்த தீபம் முழுமையாக எரிய வேண்டும். அவ்வாறு எரியும் பொழுது நீங்கள் முழு மனதோடு கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த செல்வம் திரும்ப உங்களிடம் வர வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த தீபம் முழுமையாக எரிந்து முடிந்த பிறகு அந்த பூசணிக்காயை கால்படாத இடத்தில் எடுத்து போட்டுவிட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 9 வாரங்கள் செய்பவர்களுக்கு இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும். மூலிகை பொடிகளை சேர்த்து நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபத்தால் நம் வீட்டிலும் நம் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகள் நீங்குவதோடு நாம் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற முடியும்.